எனக்கு தெரியும், நீ கண்டுபிடிக்கிற எந்த மிஷினுமே வேலை செய்யறது கிடையாது. என்ன சொல்ற? மிஷின் வேலை செய்யலன்னா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? என் மேல எதுக்கு குத்தம் சொல்ற? ஒழுங்கா சீட் பெல்ட்டாவது வச்சிருக்கலாம்ல. நீங்க கொஞ்சம் சண்டை போறதை நிறுத்துறீங்களா? கொஞ்சம் என் காலை லிஃப்ட் பண்ணி விடுறீங்களா? அவ்வளவுதானே, இதோ ஒரே நிமிஷத்துல செஞ்சிடறேன். இப்பவும் உதவி செய்யறேன்னு அவளை கவுத்து விட்டுறாத. வாய மூடு. காரை ஓட்ட தெரியாம ஓட்டிட்டு போய் அவளை இந்த மாதிரி பண்ணிட்டியே. என் ஃப்ரெண்டு பாவம். இந்த ஐட்டம் போதுமா? ஒண்ணும் இல்ல, கவலைப்படாத. தயவு செஞ்சு இங்க இருக்கிற எதையுமே நீங்க தொடாதீங்க. நீ அவளுக்கு இன்னொரு ஆக்சிடென்ட உருவாக்கி இருப்ப. சரி, இப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு? ஒன்னும் முன்னேற்றம் இல்ல டாக்டர். ஹலோ பாட்டி. ஜஸ், எனக்கு என்ன நடந்ததுன்னு சொன்னா நீ நம்ப மாட்ட. சரி, நான் அடுத்த பேஷண்ட பார்க்க போறேன். அவங்களுக்கு ரெஸ்ட் வேணும், யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் அப்பவே தொடாதேன்னு சொன்னேன். டாக்டர் ஒரு நிமிஷம் நில்லுங்க. எங்க பாட்டிக்கு எப்படி இருக்கு டாக்டர்? எப்படியும் உடம்பு குணமாகிறதுக்கு 1 மாசம் ஆகும். ஆனா நிச்சயமா குணமாயிருவாங்க, கவலைப்படாதீங்க. ஓ டாக்டர், கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. ஓ, இவனுக்கு அடுத்த அட்டாக் வந்துருச்சு போல இருக்கு. ஏய் ஏய், என்னாச்சு உனக்கு? அமைதியாரு, உனக்கு ஒண்ணும் ஆகல, கவலைப்படாத. இல்ல டாக்டர், உங்களுக்கு ஒண்ணும் தெரியல. அது இப்ப இங்கதான் இருக்கு, அது வந்துருச்சு. ஹலோ. சீக்கிரம் வந்து இவனுக்கு அந்த மைக்க இன்ஜெக்ஷன் போடுங்க, அப்பதான் சரியாகும். சரி வாங்க போலாம். அவனுக்கு என்ன நோய் டாக்டர்? அவனுக்கு ஏதோ மனநோயின்னு நினைக்கிறேன். எப்ப பார்த்தாலும் அவனை சுத்தி ஆவி இருக்கவன் நினைச்சுக்கிட்டே இருப்பான். நீங்க அவன் கிட்ட போயிடாதீங்க, அது உங்களுக்கு தான் ஆபத்து. அட்டகாசமான ஐடியா இது. ஒரே கல்ல 2 மாங்காய் அடிக்கிற மாதிரி. அந்த பொண்ணுக்கு பணம் கொடுத்து வாய் அடைச்சிடலாமா? எல்லா விஷயத்தையும் பணத்தால சாதிக்க முடியாது. இப்ப என்ன பிளான்? முதல்ல அந்த லூசியை ஃபாலோ பண்ணி அவளை இங்க கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் என்ன விஷயம், என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். ஆனா இதுக்கு நடுவில் அந்த இன்ஸ்பெக்டருக்கு எந்த விஷயமும் தெரியக்கூடாது. அட்டகாசமான பிளான் பிரதர், இதுக்கு சூப்பரா இருக்கு. அவளை பிடிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்யணும் பா? நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறியா? அவளை பாக்கும்போது உடம்பு சரியில்லாத மாதிரி தெரிஞ்சது. நிஜமாவே பாட்டிக்கு உடம்பு பூரா அடிபட்டு இருக்கு. வலி பார்த்தாதுன்னு தாத்தாவும் ஆலசும் டார்ச்சர் பண்றாங்க. ஓ அப்படியா? நாக் 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 நாக். டோபி, அவங்க கீழேயா இருக்காங்க? இல்ல, ஏதோ இருந்த மாதிரி இருந்தது. பெரிய தொல்லையா இருக்கு. எங்க போனாலும் கூடயே வந்துடுறானுங்க. நானும் அப்படிதான் நினைக்கிறேன். நினைக்கிறேன், அதான் நடக்குது. எனக்கு ஒரு சாக்லேட் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க. எனக்கு உருளைக்கிழங்கு சிப்ஸ். சரி, உன்னை வீட்டுல விட்டுறவா? இல்ல, எனக்கு நிறைய வேலை இருக்கு. போகும்போது இதுங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போயிடுங்க. எங்களுக்கு டயர்டாவே இல்லையே. இல்ல நம்ம இன்னும் ஊரை சுத்தலாம். ஆனா எனக்கு டயர்டா இருக்கு, வா போகலாம். இவனுக்கு பில்டிங் வீக். பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. ஓகே பாய். இப்போ அவ தனியா தான் இருக்கா. அவளை தூக்குறது சரியான நேரம். அவ பின்னாடியே போயிட்டே இரு. 2 பேரும் தயாரா இருங்க. சரி பாஸ். சத்தம் போடாத, வாய மூடு. உங்களை மறுபடியும் பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீயா? நீங்க இப்ப ஜெயிலுக்கு போக போறீங்க. அங்க கைதி போல எங்க கூட பேசிக்கிட்டு இருக்க போறீங்க. உங்க திட்டம்லாம் என்னென்ன மரியாதை என்கிட்ட சொல்லுங்க. உண்மையை சொல்லணும்னா நாங்க தான் உனக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா உன் மூலியமா தான் எங்களுக்கு பணம் கிடைக்கவே போகுது. என்னால எப்படி பணம் கிடைக்கும்? நீ இப்படி நடிப்பானு எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அந்த இன்ஸ்பெக்டர் உன்னை எப்படி காப்பாத்துறான்னு நானும் பாக்குறேன். யார் அது? உன்னோட கவனக்குறைவால அவ எவ்வளவு கஷ்டப்படுறா பாரு. என்ன குறை சொல்றதே உனக்கு வேலையா போச்சு. டாக்டர் என்ன சொல்லிருக்காரு? சைலண்டா இருக்க சொல்லிருக்காரு. கொஞ்சம் வாய மூடுறியா? இப்போ எப்படி இருக்கு பாட்டி? பரவாயில்ல. ஆனா இவங்க 2 பேரும் போட சண்டை இருக்கே. உங்களுக்கு போர் அடிக்காம இருக்கல்ல? இப்ப நானும் வந்துட்டேன் பாட்டி. டிசாஸ்டர். சரி, எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஏதாவது விஷயம்னா போன் பண்ணுங்க பாட்டி. கண்டிப்பா போன் பண்றேன். பத்திரமா பார்த்து போயிட்டு வாப்பா.
அப்புறமா வந்து உன்னை பாக்குறேன். உனக்கு இப்ப எப்படி இருக்கு? அவன் வந்துட்டா. நீ யார சொல்ற? அந்த பீஸ் தான். அவன் திரும்ப வந்துட்டா. அது உங்களுக்கு தான் ஆபத்து. லூசிய சொல்றியா? எனக்கு அவ பேர்லாம் சரியா தெரியாது. ஆனா அந்த பொண்ண ஒரு ரூம்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க. நீ எதுக்காக இப்படி பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? நான் ஒண்ணும் கிரேசியா பேசல. நான் உண்மையை தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் என் ஞான கண்ணுல தெரியுது. ஏன் நான் பேசுறதை யாருமே நம்ப மாட்டீங்க? நான் சொல்றதை கேளுங்க. அவன் திரும்ப வந்துட்டா. திரும்ப வந்துட்டா. போயிடு போயிடு. பாருங்க, அவன் திரும்பவும் ஆரம்பிச்சிட்டான். தயவு செஞ்சு நீங்க வெளியில போங்க. அவனுக்கு அந்த இன்ஜெக்ஷனை போடுமா? ஹலோ, நான் தான் ஜாஸ். லூசி கிட்ட பேச முடியுமா? என்ன, காலையில இருந்து வரலையா? அவ எங்க போயிட்டா? ஓகே, தேங்க்யூ. இந்த தடவை மிஸ் ஆவான்னு நான் நினைச்சேன். ஆடா, மிஸ் ஆகாம நமக்கு கைக்கு கிடைச்சிட்டா. இனி எந்த பிரச்சனையும் இல்ல. நான் சொன்ன ஓ, கயிறு ரொம்ப இறுக்கமா கட்டியிருக்காங்க. என்னால அவுக்கவே முடியலையே. இது அவுத்தூர்னா அவ்வளவுதானே, ஏன் கவலைப்படுற? அப்புறம் எதுக்காக இன்னும் காத்திருக்க? உனக்காக என்ன கொண்டு வந்திருக்கோம் பாத்தியா? வாட்டரும் பிரெட்டும் சாப்பிடு. நீ குடுக்கற எதுவும் எனக்கு வேண்டாம். அத பத்தி எனக்கு கவலை இல்ல. நான் கிளம்புறேன். நான் முதல்ல இங்க இருந்து போய் ஆகணும். போறதா? அப்படி வேற நினைப்பு இருக்கா? இவனை எனக்கு தெரியும். நான் கட்ட அவுத்துட்டேன். இனி இங்க ஒரு நிமிஷம் கூட நம்ம இருக்க கூடாது. வெளியே போய் ஆகணும். கதை வழியாவா? இல்ல, ஜன்னல் வழியா. லூசிய கடத்திட்டாங்களா? நான் அப்படி சொல்லல. ஒரு நோட்டீஸ் போர்டுல அப்படி எழுதி விட்டுருக்காங்க. அதை கொடுக்க தான் உன்னை கூப்பிட்டேன். கொடுங்க பாக்குறேன். 1 கோடி ரூபாயா? அவங்க கேட்டிருக்காங்க. எதுக்காக லூசியை கடத்தினாங்க? நமக்கு ஏதாவது தடையும் கிடைக்கும்னா அவங்க கேட்ட பணத்தை நம்ம கொடுத்துதான் ஆகணும். அவங்க வர சொல்லி இருக்கிற இடம் ரொம்ப ஆபத்தான காடு. இன்னைக்கு ராத்திரி 11 மணில இருந்து 12 மணிக்குள்ள அதை கொடுத்தாகணும். இல்லைன்னா நமக்கு பிரச்சனை ஆயிடும். என் செல்லம் பாவம் லூசிய யாரோ கடத்திட்டாங்களாமே, எனக்கு வருத்தமா இருக்கு. ஆவிகளை பத்தி உனக்கு தெரியாது. ஏன்னா அதுகளோட நான் 130 வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். உனக்கு கதை விடுறதான வேலையே. நான் ஒண்ணு ஜோக்குக்கு சொல்ல, நிஜத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கெட்ட ஆவிங்களை பத்தி எதுக்கு பேசுறீங்க? எனக்கு கெட்ட ஆவிகளை பத்தி இவருக்கு தெரியாது, அதனாலதான். ஓ, கெட்ட ஆவினா ஜாலியா இருக்கும். வா போலாம். நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஜாஸ், பாத்து. அப்படிதான் லூசி, உன்னால முடியும். பாதி வந்துட்டோம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கீழே பார்க்காத, கீழே பார்த்தாதான் பயமா இருக்கும். கீழே பார்க்காம அப்படியே நடந்து வா. அப்படிதான் லூசி, அது வழியா கீழே போ. சீக்கிரம் வா. ஏய், இரு, நானும் வரேன். ஏய், இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு. இது எந்த இடம்? நான் சும்மா சத்தம் போடாத, உள்ள போ. டேய் தம்பி, சீக்கிரம் எந்திரி. எந்திரி, சீக்கிரம் எந்திரி. என்ன 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 விஷயம்? நான் தான் ஜாஸ். நீ இந்த ட்ரெஸ்ஸ போட்டுட்டு என் கூட வா. ஆனா நம்ம எங்க போக போறோம்? எனக்கு உன்னோட உதவி தேவை. சீக்கிரம் வா. ஓகே, நான் ரெடி. எல்லாரும் தூக்கிட்டாங்க. அமைதியா இருக்கு. சீக்கிரம் வா. டேய் தம்பி, சீக்கிரம் வா. உள்ள போ. எல்லா பேஷண்டும் தூங்கிட்டாங்களா? எல்லா பேஷண்ட்டும் தூங்கிட்டாங்க டாக்டர். ஏய் தம்பி, நீ அந்த வழியா போ. இதுக்குள்ளயா? இத தவிர வேற வழியே இல்ல. போ, சீக்கிரம் சீக்கிரம். நிஜமாவா? இது ஆபத்து இல்லன்னு சொல்றீங்க ஹெர்குலஸ்? கவலைப்படாத, நான் இருக்கேன். நீ செய்யறது எனக்கு எதுவும் சரின்னு ஆம்புலன்ஸை விட உங்க பாட்டியை இப்ப கீழே இருக்கணும். அதுதான் முக்கியம். நீ வெளியே போ. பயப்படாதீங்க பாட்டி, பயப்படாதீங்க. தைரியமா இருங்க. கீழே இறங்குறதுக்கு ரொம்ப தூரம் போகணும். அதெல்லாம் ரொம்ப ஈஸி. இப்ப பாரு எப்படி அனுப்புறேன்னு. ஹெர்குலஸ் பாத்து. பயப்படாத. ஹலோ, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு?
நீங்க என்ன பண்றீங்க? நர்ஸ் என்னையா கூப்பிட்டீங்க? என்ன சத்தம் அது? அது எங்க மிஸ்ஸஸ் ஹெர்குலஸ்? வெற்றிகரமா முடிச்சிட்டேன். கீழே போலாமா? இந்த ஒரு விஷயத்தை நீ நல்லபடியா முடிச்சிட்ட. போலாமா தம்பி? ஐ ஃபைன். பாட்டி பாட்டி பயப்படாதீங்க பாட்டி, பயப்படாதீங்க. சீக்கிரமா யாராவது பாத்திர போறாங்க. ஏற்கனவே இங்க ஒரு ஆம்புலன்ஸ் நிக்குது. பயந்தாங்குழி தான் சொன்னான்ல, சீக்கிரம் ஏறு. ஏய் இரு 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 நிறுத்து. காப்பாத்துங்க காப்பாத்துங்க. இங்க இருந்தவங்க எல்லாம் எங்க போயிட்டாங்க? ஒரே ராத்துல 2 பேஷண்ட் காணாம போயிட்டாங்க. இது எப்படி? நாம பெரிய பணக்காரனாக போறோம். அப்படின்னா அதை சீக்கிரமா செய்ய வேண்டியது தானே? அவ வேணும்னா நிறைய பணம் கொடுக்கணும்னு அவங்க கிட்ட நான் சொல்லிட்டேன். இந்நேரம் அவங்க பணத்தோட வந்திருப்பாங்க. அவளை நாம கொடுத்துட்டு பணத்தை எடுத்துக்க வேண்டியதான். நீ போய் பணத்தை வாங்கிட்டு வா, கொஞ்சம் சீக்கிரமா வா. நமக்கு நிறைய வேலை இருக்கு. சொன்னது புரிஞ்சதுல? அப்படின்னா அந்த பொண்ணு கதை? அவளை பத்தி நம்ம எதுக்காக கவலைப்படணும்? அப்புறமா பாக்குறேன். நேரத்தை மட்டும் வேஸ்ட் பண்ணாத. நீயா யோசிச்சு எதுவும் பண்ணாத. இதுவும் நண்பனோட அட்வைஸ். என்ன இது விழுந்திருக்கு? இந்த வழியை விட்டா வேற வழி இல்லையே. அந்த சத்தத்தை நீ கேட்டியா? கேட்டேன், ரொம்ப வினோதமா இருந்துச்சு. ரொம்ப பயங்கரமா இருந்தது. நம்ம இப்படி போறத விட திரும்பி போனாதான் தப்பிக்க முடியும். ஆமா, நீ சொல்றது சரி. வா, இங்க இருந்து முதல்ல போயிடலாம். உன் ஞானக்கணக்கு ஏதாவது தெரியுதா? எனக்கு இப்போ ஒண்ணுமே சரியா தெரிய மாட்டேங்குது. இத பாரு, ஏதாவது தெரியும். இதா லூசி. இவளேதான். நம்ம இப்ப இவளதான் காப்பாத்த போறோம். சீக்கிரமா வேண்டாம், போ. விடு. நான் பாத்துக்கிறேன், விடு. சொன்னா கேளு. சீக்கிரம். சொன்னா கேளு. ஏன் இப்படி பண்ற? நீ இப்படி செஞ்சதுனால நாம 2 பேருமே சாக இருந்தோம். என்ன மன்னிச்சிடு. நடு ஏரியில வந்து நிக்குது. இங்க இருந்து நம்ம கிளம்பி போறது ரொம்ப கஷ்டம் தான். எனக்கு எல்லாமே நல்லா புரியுது. என்ன சொல்ற? அந்த பீஸ் இப்ப அது இங்கதான் எங்கேயோ இருக்கு. உன் கூட வரவா ஜாஸ்? உனக்கு ஆவிங்க எல்லாம் பழக்கம் இருக்கா? இவனோட பேர் வந்து நாக் நாக். ஒண்ணும் பண்ணாதா? இவன் எல்லாருக்கும் ஃப்ரெண்டா இருக்கிற ஆவி. எனக்கு ஃப்ரெண்ட்ஸுக்குனா ரொம்ப பிடிக்கும். ஆவிங்க உனக்கு நண்பனா? சரி வா போலாம். சீக்கிரம் வா ஆலஸ். ஒரே நிமிஷம், பூட்டிட்டேன். சாவியை கொடு. இப்ப போலாம். இந்த தடவை ஜாக்கிரதையா ஓட்டு இருக்குல்ல. உனக்கு இவ்வளவு வயசாயிடுச்சு, இன்னும் வண்டியில ஒழுங்கா ஏற தெரியல. உடனே 2 பேரை கூட்டிட்டு என் கூட வாங்க. ஜாஸ் போன் பண்ணிருக்கான். ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். சீக்கிரம் வாங்க. ஓகே சார். இப்ப அவன் எங்க என்ன பண்றான்? அவன் போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் ஆளை காணோம். ஏதோ பிரச்சனை நடந்திருக்குன்னு எனக்கு தோணுது. அவன் படத்தை எடுத்துக்கிட்டு ஓடி இருப்பான்னு நினைக்கிறீங்களா? யாருக்கு தெரியும், ஒருவேளை அப்படி கூட நடந்திருக்கலாம். வா. நாம இந்த காட்டுக்குள்ளே எங்க தொலைஞ்சு போயிட்டோம் நினைக்கிறேன். அந்த சத்தத்தை கேட்டியா? அது என்னவா இருக்கும்? நீ இங்கே இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். போகாத. லூசி, நான் அந்த அரக்கனை பார்த்தேன். என்ன சொல்ற? வா, நம்ம ஒளிஞ்சுக்கலாம். இது யாரா இருக்கும்? அது மனிதம் இருக்கும். வா, எந்திரிச்சு பார்க்கலாம்.
வேண்டாம் உட்காரு. நம்ம இடத்துல இருந்து எப்படி அந்த பொண்ணால தப்பிச்சிருக்க முடியும்? இதுக்காக தான் நம்ம யாரையும் நம்ப கூடாதுன்னு சொன்னேன். அந்த பொண்ணு மட்டும் இப்ப நம்ம கையில கிடைக்கலனா நமக்கு பணமும் கிடைக்காது, பெரிய பிரச்சனையிலயும் மாட்டிப்போம். வா நம்ம அந்த பக்கமா போலாம். சரி வா, அப்படியே செய்யலாம். இங்க இருக்கிறது ஆபத்துதான். நம்ம அந்த அரக்கன் இருக்கிற காட்டை தாண்டி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இல்ல நம்ம சரியா தான் போயிட்டு இருக்கோம். என்னோட உள்ளுணர்வு எப்பயும் தப்பு செய்யாது. இவங்க கிட்ட எந்த வழியும் கேட்காத பயந்தாங்கோலி நம்ம நேரா போய்கிட்டே இருப்போம். இப்போ எப்படி இருக்கு? இப்ப எனக்கு எந்த பயமும் கிடையாது. பேய் கூடயே வாழ்ந்தாச்சு. இனிமே நம்ம சிங்கத்தை பார்த்தா பயப்பட போறோம். நீங்க வாங்க, நான் பயப்படல. நீங்க இங்க வருவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. நீயா? நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அவ என் கிட்ட தான் இருக்கா. அப்போ நீங்க தான் லூசியை கடத்திருக்கீங்களா? பரவாயில்ல இன்ஸ்பெக்டர், கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்ப நான் கேட்டதை மட்டும் நீங்க கொடுத்தாதான் நான் அவளை விடுவேன். சரி லேடிஸ், இப்போ நம்ம எந்த பக்கமா போட சொல்லுங்க. லெஃப்ட்ல போங்க. ரைட். லூசி, அந்த அரக்கன் இங்கதான் எங்கேயாவது இருப்பானா? அது இங்கதான் எங்கேயோ இருக்கணும் டோபி. அங்க பார், கார் தெரியுது. நம்ம அதிர்ஷ்டசாலி, வா போலாம். சரி வா போலாம். அடடா, இந்த மரம் நடு வழியில விழுந்து ரோட்டை மறைச்சிருச்சே. டோபி, நம்ம இங்க இருந்து எப்படியாவது வண்டியை நகர்த்த முடியுமான்னு பார்க்கலாம். அடடா, சக்கரம் மாட்டிக்கிச்சே. அத நான் தூக்கி விடுறேன். உன்னால அதை வெளியே எடுக்க முடியாது. ஏய் கொஞ்சம் இரு. இந்த கட்டையை அதுக்கு நான் முட்டு கொடுக்குறேன். இப்ப எடு வண்டிய. ஓகே, சீக்கிரம். அப்படிதான். சாதிச்சிட்ட டோபி. இத பார், தேவையில்லாம எதுவும் பேச வேண்டாம். நான் கேட்டது எங்கன்னு மட்டும் சொல்லு. உனக்கு அந்த சத்தம் கேட்டுச்சா? அது இங்கதான் இருக்கு. நம்ம ரொம்ப கிட்ட வந்துட்டோம். இவனுக்கு ஏன் இப்படி பண்றானுங்க? இவனுக்கு எதை பத்தி பேசுறானுங்கன்னு எனக்கு புரியல. ஆஹா, என்ன இது? இது ஏதோ பேய். கீழே ஜாஸ் இருக்கான்னு நினைக்கிறேன். சரியான நேரத்துக்கு வந்துட்டோம் பாரு. அதான் எனக்கு தெரியுமே, நீ வேற பெருசா சொல்ற. பாட்டி, அந்த அரக்கனை நான் பார்த்துட்டேன். நான் நினைச்சது சரியா போச்சு. அது இப்ப ஏன் எதிர்க்கவே வந்துருச்சு. காப்பாத்துக்க. வேண்டாம், விட்டுரு, என்ன விட்டுரு. இது யாரு? இதுதான் பீஸ். நான் சொன்னேன்ல, இதுதான் அது. இங்க சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான், கீழே இறங்க முடியாது. கீழே ஜாஸ் இருக்கான்னு நினைக்கிறேன். அந்த அரக்கனோட மோத போறான்னு நினைக்கிறேன். அப்படின்னா நாமளும் போகலாம். கீழே தள்ளி விட்டுட்டாரு. நீங்க விழுந்ததுனால தான் எங்க உயிர்ல தப்பிச்சது பாட்டி. இனிமே இந்த அரக்கனை நினைச்சு நீ பயப்பட மாட்டேன்னு நினைக்கிறேன். உண்மைதான். ஜஸ், நான் தெரியாம உன் தாத்தாவை தப்பா நினைச்சிட்டேன். நாங்களும் கீழே இறங்குறோம். லூசிய பாத்தியா? அவளை இன்னும் நான் கண்டுபிடிக்கல. சீக்கிரமா போயிடலாம். அங்க பாரு, ஏதோ ஒரு கார் வருது. ஹலோ, கொஞ்சம் லிஃப்ட் கொடுங்க. போலீஸ் வண்டியா? உனக்கு லிஃப்ட் கேட்க வேற வண்டியே கிடைக்கலையா? நல்லா வசமா மாட்டிக்கிட்டீங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்பெக்டர் போய் அந்த ட்வின்ஸ் பிரதர்ஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நான் அதை பார்த்தேன் பாட்டி. நீ அந்த காட்டுல இருந்த அரக்கனை பாத்தியா? நான் பார்த்தேன் பாட்டி. லூசி நானும் அதுகிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம். அரக்கங்கிட்ட இருந்து நான் தான் உங்களை காப்பாத்தினேன். எங்களுக்கு பரிசெல்லாம் இல்லையா பாட்டி? உங்க எல்லாருக்கும் நான் நிறைய சாக்லேட் தர போறேன். அந்த வேலை செஞ்சு